ஹாய்ங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன புது அடுப்பெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னையிலேருந்து நம்மளோட கிச்சன் வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டுருக்குங்க. கரெக்டாக 7 மணிக்கு ஈவினிங் டைமில் லாங் வீடியோ சென்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வருஷப்பிறப்பு அதுவுமா நம்ம வந்துட்டு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் வந்து நல்லபடியாக காய்ச்சியாச்சுங்க. பால் காய்ச்சின கையோட இன்றைக்கி சேமியா பாயாசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் செய்கிறக்காக நெய் விட்டுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மூணும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்லியே நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு திராட்சை வந்துட்டு உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் எடுத்துட்டு 1 கப்பு பேம்பூ சேமியா எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா நெய்லியே வந்துட்டு செவக்க வறுத்தரலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் சேமியா எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு சேமியா வந்துட்டு நல்லா 3/4 பாகம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்ச பால் சேர்த்தணும். இப்போது நம்ம காய்ச்சி எடுத்த பால் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேமியா பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து மில்க் மேடுங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும் பாயாசம். ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் தூவி நம்ம வந்துட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குங்கள்ல. ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெய்லி வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.